சார், இப்போது மனசால் ஏதாவது ஒன்று நினச்சாலே அதையே ஒரு தாக்கமாக ஏற்படுத்தும். நல்லது நினச்சா நல்ல கர்மாவும், கெட்டதை நினைத்தால் கெட்ட கர்மாவாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன தாட் ப்ராசஸே ஒரு பெரிய கர்மாவை ஏற்படுத்துது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, ஒரு நாட்டினுடைய இராணுவ வீரர் எதிரி நாட்டினுடைய இராணுவ வீரரை கொல்லுகின்ற பொழுது அதை ஒரு நாடு மிகப்பெரிய பாராட்டு தெரிவிக்கிறது. அப்போது நாடுகளை பொறுத்தளவில் அவர்கள் எதிரி. ஆனால் இப்போ நம்ம கர்ம தேரி பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் சக மனிதனை படுகொலை செய்வது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இது கர்மாவின் அடிப்படையில் இது சரியான அணுகுமுறையாக இருக்குமா? அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள் டாக்டர். கர்மாவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் வராது. கர்மாவை பற்ற புரிதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தை உங்களுடைய கேள்வி காட்டுது. ஒரு உயிரை கொலை செய்வதற்கு நமக்கு எந்த விதத்துலையும் உரிமை கிடையாது. கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிரை, அது எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரை கொலை செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அந்த உரிமையை நாம் தவறாக கையில் எடுத்துக்கிட்டு அது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே போர். அந்த போர் நடக்கும் பொழுது ஏ என்ற கண்ட்ரிக்கும் பி என்ற கண்ட்ரிக்கும் போர் நடக்கும்பொழுது ஏ என்ற நாட்டினுடைய சோல்ஜரை பியினுடைய சோல்ஜர் சுடுறாங்க. அப்போது அந்த கொல்லப்பட்டவனை துக்கமாக அவங்க இருப்பாங்க. கொள்கின்றவனை அவன் எதிரியை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படுவாங்க. இது உலகம் முழுசும் நடக்கிற விஷயம் தானே, எல்லா நாடுகளும் நடக்கதான் இருக்கு. இங்கே கர்மா தியரியை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஒரு உயிரை கொலை பண்ணுறது குற்றம்தான், பாவம் தான், அதுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. அப்போ ஒரு போர் நடக்குது. அந்த போரில் ஒரு சோல்ஜர் கொள்றாரு அப்படின்னா ஏ என்ற நாட்டு சோல்ஜர் பி என்ற நாட்டை கொள்றாரு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கர்மா அந்த சோல்ஜருக்கு வராது. பிகாஸ் அந்த நாட்டினுடைய தலைமை தளபதியோ, அவருக்கு மேலே இருக்கிற அந்த அமைச்சரோ, அவருக்கு மேலே இருக்கிற அந்த நாட்டினுடைய நிர்வாக தலைவனோ கொடுக்கின்ற அந்த உத்தரவுக்கு தன் மாதிரி இவங்க பண்ணுறாங்க. அப்போது அந்த கர்மா அந்த படை வீரரை பாதிக்காது. அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போராட்டத்தில் அது நாட்டினுடைய தலைவனை கர்மாவை சேரும். இன்னைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் வேர்ல்டில் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, கவர்னர்ஸ் இருக்காங்க, பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த கேட்டகரியில் அந்த போராடுகின்ற உணர்வை தூண்டி அந்த நாட்டின் மேலே போர் தொடுன்னு யார் ஆர்டர் போடுறாங்களோ, அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த போரினால் வரக்கூடிய அனைத்து இழப்புகளுக்கும் அந்த ஆத்மா தான் முழு பொறுப்பு. அந்த கர்மா அவரைத்தான் பாதிக்கும், டெஃபினட்டாக பாதிக்கும். எப்படி பாதிக்குது அப்படின்றது நுண்ணுலக விஷயங்களை தெரிந்த கிளேர்வாயன்ஸ்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒழிய சாதாரண கண் கொண்டு பார்க்கின்ற சமூக ஊடகவியலாளர்களுக்கு தெரியாது. அது கருத்து விவரமாக இருக்கும். ஆனால் கர்மா தான். இந்த கர்மான்றது ஒரு வரியிலையோ ஒரு மணி நேரத்துலையோ சொல்லி விளங்கக்கூடிய சப்ஜெக்ட். அது பெரிய கடல் மாதிரி, ரேசத்தின் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்படி போனால் குட் கர்மாவாக தெரியும், இப்படி போனால் பேட் கர்மாவாக தெரியும். ரேசத்தின் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். ரேசத்தின் டிஃப்ரென்ஸ் ரொம்ப மெல்லியமாக நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். அந்த பக்குவம் நமக்கு வரணும், வாழ்க்கையில் வரணும். இந்த கர்மாவை அனலைஸ் பண்ணி நம்ம கர்மாவை குட் கர்மாவை சேர்த்துறதும் பேட் கர்மா யூட்டிலைஸ் பண்ணுறதும் நம்மளுடைய வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் தினமும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி தூங்குகிறோம், டெய்லி மற்ற முட்டை போகிறோம், வரோம், பேசுகிறோம், நடமாடுறோம், எவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா. பாட்டு கேட்குறோம், விளையாடுறோம், அது மாதிரி ஹாபிஸ் நிறைய இருக்கும். அது மாதிரி டெய்லி டே டு டே லைஃப்பில் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும்
கர்மாவை எப்படி குட் கர்மாவை எப்படி சேர்த்துறது, எப்படி நம்ம அக்குமுலேட் பண்ணிட்டு வந்த பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுறது, இந்த டெக்னிக்கை டெய்லி லைஃப்பில் தெரிஞ்சுட்டா டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ இங்கே கொலைன்றது எந்த கொலையாக இருந்தாலும் பாவம் தான். அரசனே இருந்து அரசனாகவே இருந்து தண்டனை கொடுத்தாலும் கூட அது பாவம் தான். ஒரு மனிதனை திருத்துவதற்கு ஒரு உயிரை கொலை செய்வது ஒரு தீர்வாக அமையாது. இப்போ இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் இப்போ சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க, தூக்கு தண்டனை ரத்து பண்ணணும், தூக்கு தண்டனையை அவாய்ட் பண்ணிடணும், அது டோட்டலாகவே இருக்க வேண்டாம், பேன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சில நாடுகள் பண்ணியிருக்காங்க. தூக்கு தண்டனை டோட்டலாகவே பேன் பண்ணியிருக்காங்க சில நாடுகள். ஈவன் இந்தியாவில் தான் இருக்குது. பட் அந்த தூக்கு தண்டனை எடுக்கணும்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் போராடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தூக்கு தண்டனைன்றது தவிர்க்க வேண்டிய ஒன்று. எந்த ஒரு உயிரையும் கொலை செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அது அரசனாக இருந்தாலும் கூட கொலை குற்றம் செய்தாங்க அப்படின்றதுக்காக கூட ஒரு கொலை அவன் செஞ்சிட்டான்னா அவனுக்கு உண்டான தண்டனை டிவைன் வேறு மாதிரி கொடுக்கும். ஆனால் ஒரு மனிதனாகிய நாம் அவனை கொலை பண்ணேன் அப்படின்றது ரொம்ப பெரிய தப்பு. இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. எனக்கு கொடுத்துருக்குற இந்த டைமில் அவ்வளோதான் பேச முடியும். நல்லா மைண்டில் புரிஞ்சுக்கோங்க, கொலை செய்வது யாராக இருந்தாலும் குற்றம். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அக்யூஸ்டை கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சட்டம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், சட்டம் அதை ஏற்றுக்கும். ரைட்டு, அவர் சுட்டுட்டாரு, அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு, நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அவார்டு கொடுக்கும். அரசாங்கம் அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கும், புகழ்ந்து பாடும். ஆனாலும் அதை அவர் சுடுவதற்கு காரணமாக இருந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அந்த கர்மா போய் சேரும், டெஃபினட்டாக போய் சேரும். யார் அந்த கொலை செய்வதற்கு நம்பர் 1 பர்சனாக, அதிகாரமுள்ள பர்சனாக இருந்து போடுறாரோ அவர். இப்போது ஒரு அக்யூஸ்டை கொல்றதுக்கு உண்டான அந்த பாவங்களில் ஆர்டர் போட்டவரும் பங்கெடுத்துக்கிறார், அவருக்கு தான் முக்கியமாக சேரும். இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக விளக்கமாக பேசணும். பல வீடியோக்கள் இதை பற்றி நம்ம தொடர்ந்து கேட்கும்பொழுது தான் கர்மா பற்றி ஒரு தெளிவான ஐடியா வரும். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, கொலை எந்த உயிரை செய்தாலும் அது பாவம் தான். இராணுவ வீரர் கொலை செய்தாலும் அந்த இராணுவ வீரனுக்கு உத்தரவு போட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். அவர் போட மாட்டார், அவருக்கு மேலே போகும். கடைசியில் அந்த நாட்டினுடைய தலைவனுக்கு அந்த கர்மா பாதிக்கும். அது யாராக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த நாட்டுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அவரை அந்த கர்மா கண்டிப்பாக பாதிக்கும். அந்த கர்மாவிலிருந்து அவர் தப்பிக்கவே முடியாது. அவருடைய செல்வாக்கையோ அவருடைய பணபலத்தையோ அவருடைய படைபலத்தையோ வச்சு இந்த கர்மாவை அவர் நீக்கவே முடியாது. அந்த கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும். இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.